ஹாய், ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மல்பெரி பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் பழம் வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக எளிதாக வளர்க்குறவங்க மல்பெரி பிளான்ட் வந்து இது வந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் மட்டும்தாங்க இது காய் வரும். சும்மா அப்படியே விட்டுருந்தோம்னா நமக்கு இலை வந்துகிட்டே போகுமே தவிர காய் மட்டும் வரவே வராது. கண்டிப்பாக கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விடணும். ஃபுல்லாக ஒரு இலை கூட எல்லாமே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம காய், பிஞ்சு அதெல்லாமே வரும். கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணுங்க. நம்ம சேனலில் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான உரம் என்னென்ன கொடுக்கணுன்னு நான் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. செம்மையாக இருக்குங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா பழுத்தது வந்து நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக இருக்குது பாருங்கள். ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் புளிச்சிட்டு இனிக்கும், நல்லாயிருக்கும். புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஆர்கானிக்காக நம்ம வளர்க்கறதுனால அதோட டேஸ்ட் வந்து நல்லா சாப்பிடும்போது நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. அந்த ஆர்கானிக்கோட அந்த ஸ்மெல் வந்து அப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அது வளர்த்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.